Hello friends, welcome to Tutor Jobs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா creating dynamic data set manually. அதாவது ஒரு டைனமிக் டேட்டா செட்டை எப்படி நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று லோட் பண்ணியிருக்கேன். தென் அது பார்த்திங்க அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே டைனமிக் டேட்டா செட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். தென் அதுக்கு அடுத்தது லோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டனை கிளிக் பண்ணோடனே அதை நம்ம டேட்டா கிரிட்டில் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 2 பட்டன்ஸ் வந்து நம்ம ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 2 பட்டன்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். தென் அடுத்தது நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா கிரிட் நமக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா கிரிட்டை நான் இங்கே வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நம்ம டேட்டா கிரிட்டை நமக்கு எந்த சைஸுக்கு தேவையோ ஸோ அந்த சைஸுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 பட்டன் இருக்குது. ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு லோட் ஆகணும், அதாவது டேட்டா செட் க்ரியேட் ஆகணும். தென் இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா நம்மளோட கிரிட்டில் நமக்கு லோட் ஆகணும். ஸோ அதனால் லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ 2 பட்டனையும் நம்ம சைஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் சைஸ்க்கு வர மாதிரி நான் வந்து பட்டன்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் சைஸில் கொடுத்தா தான் நமக்கு வியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரியேட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரியேட் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நியூ டேட்டா செட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது டைனமிக் டேட்டா செட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ரன் டைமில் அதாவது கோடிங் மூலிமாவே நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம டேட்டா செட்டில் இன்சர்ட் பண்ணுறது தான் வந்து டைனமிக் டேட்டா செட். ஸோ அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா செட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா செட் ஸ்பேஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டா செட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான் இது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா டேபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் பப்ளிக்கில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா டேட்டா டேபிள் ஸ்பேஸ் டிடி அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ரோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஆர் அப்படின்ற ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டா செட்டில் என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம டினோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டேட்டா காலம் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 3 வேல்யூஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐடி காலம் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா காலம் ஸ்பேஸ் ஐடி அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா நேம் கொடுத்துக்கலாம், நம்ம நேம் அண்டர்ஸ்கோர் கால். ஸோ நேம் கால் அப்படின்னா நேம் காலம் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏஜ் காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏஜ் கால் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேட்டா டேபிள் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ டேட்டா டேபிளை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டேபிள் இருந்தால் தான் நம்மளால் வேல்யூஸ் வந்து நமக்கு உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நியூ டேட்டா டேபிளோடு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ நம்ம டேட்டா காலம் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐடி கால் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டா காலம். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட காலம் நேம் கொடுக்கணும். ஸோ காலம் நேம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஐடி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதோட டைப்பை வந்து கொடுக்கணும். ஸோ இதிலே சஜஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ டேட்டா டைப் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டேட்டா டைப் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொடுக்கலான்னா டைப் அப்படின்றத டைப் பண்ணிக்கிட்டு டைப் டாட் கெட் டைப் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கெட் டைப்பில் அது என்ன டைப்பில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு சிஸ்டம் ஸ்ட்ரிங், அதாவது ஐடி அப்படின்றத நம்ம இன்டீஜர் டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் int 32 அப்படின்ற ஃபார்மேட்டில் நமக்கு இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஐடியை அந்த ஃபார்மேட்டில் நான் கொடுத்துக்கிறேன். தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேம் காலம் கொடுக்க போகிறோம். ஸோ நேம் காலம்காக நான் என்ன பண்ணுறேன்னா நேம் காலம் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டா காலம். தென் இதோட நேம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் கமா டைப், அதோட டைப் நம்ம என்ன அப்படின்றத கொடுக்கணும். ஸோ டைப் டாட் கெட் டைப். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுக்கணும். சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ பிகாஸ் இது வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் கொடுக்கறதுனால நம்ம சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ். ஸோ ஏஜ் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இன்டீஜரில் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல ஏஜ் காலம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏஜ் காலம் வந்து நமக்கு அதோட நேம் நமக்கு ஏஜ்ன்னு இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ காலம் நேம்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம டேட்டா டேபிளில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ dt டாட் காலம்ஸ் டாட் ஆட். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஐடி காலம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஐடி அண்டர்ஸ்கோர் கால் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆட் dt டாட் காலம்ஸ் டாட் ஆட். தென் இதில் பார்த்திங்கன்னா நேம் காலம் நம்ம ஆட் பண்ணுறோம். தென் அகைன் நம்ம ஏஜ் காலம் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ dt டாட் காலம்ஸ் டாட் ஆடு. தென் இதில் ஏஜ் காலம் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து நம்ம காலம்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். தென் இப்போ நம்ம அதில் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா ரோ ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ dr ஈக்குவல் டு dt டாட் நியூ ரோ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நியூ ரோ ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா dr ஆஃப். ஸோ ஃபஸ்ட் நம்ம எதில் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம்னா ஐடி அப்படின்றதில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு நம்ம இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம நேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா dr ஆஃப் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட என்ன டேட்டாவோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா tutor 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ tutor 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா dr ஆஃப் நம்ம ஏஜ் கொடுக்க போகிறோம். ஸோ அவரோட அந்த டியூட்டரோட ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை நான் தனியாக இன்டீஜரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 21 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். தென் இந்த ரோ வந்து நம்ம இப்போ வந்து டேட்டா ரோவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். dt டாட் ரோஸ் டாட் ஆட். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம dr அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு அதில் ஆட் ஆகிடும். அதாவது டேட்டா ரோவில் நமக்கு ஆட் ஆகிடும். தென் இதே மாதிரி நம்ம எத்தனை வேல்யூஸ் வேணுமோ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இது வந்து நம்ம செகண்ட் வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் வேல்யூ. ஸோ இதில் tutor 2 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் ஏஜ் 22. ஸோ இதையும் நம்ம ரோஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி நம்ம இன்னொரு வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 23 ஏஜ். தென் tutor 3. தென் ஐடி ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ நம்ம டேட்டா ரோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டேட்டா செட்டில் நம்ம டேபிளில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ds டாட் டேபிள்ஸ் டாட் ஆட். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா dt அப்படின்றத நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டேபிளை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸில் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி நான் ஷோ பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா செட் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பில் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ம் நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ கிளிக் பண்ணோடனே டேட்டா செட் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம லோட் கொடுத்தோடனே நம்மளோட அந்த டேட்டா செட் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இந்த டேட்டா கிரிட்டில் நமக்கு லோட் ஆகணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட லோட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேட்டா கிரிட் வியூவோட டேட்டா சோர்ஸ் மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு dt நம்மளோட டேட்டா டேபிளில் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா நம்மளோட அவுட்புட் நம்ம கரெக்டாக வரும். ஸோ க்ரியேட் கொடுத்தோடனே நமக்கு டேட்டா செட் க்ரியேட் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லோட் கொடுத்தோடனே நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டேட்டா செட்டில் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேட்டா கிரிட்டை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ சைஸ் காலம்ஸ் மோட நான் ஃபில்லுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் அகைன் நமக்கு வேல்யூஸ் ஏதாவது வேணும்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் க்ரியேட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கொடுத்தோடனே நமக்கு டேட்டா செட் க்ரியேட் ஆகிடுச்சு. தென் லோட் கொடுத்தோடனே நமக்கு வேல்யூஸ்லாம் நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டைனமிக் டேட்டா செட்டை நம்ம ஈஸியாக நம்மளால் மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு இன்னொரு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இன்னொரு வேல்யூஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலான்னா காப்பி பண்ணி ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வேல்யூவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 அப்படின்ற இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 24. ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 4 வேல்யூஸுமே நமக்கு கிரிட்டில் நமக்கு லோட் ஆகும். ஸோ க்ரியேட் கொடுத்தோடனே நமக்கு டேட்டா செட் வந்து க்ரியேட் ஆகிடும்.
ஸோ the row already belongs to the டேபிள்னு வருது. ஸோ எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோ க்ரியேட் பண்ணால் போட்டோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரோ வந்து நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த எரர் வராது. ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு பில் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது க்ரியேட் கொடுத்தோன்னே நமக்கு டேட்டா செட் க்ரியேட் ஆகிடும். தென் லோட் கொடுத்தோன்னே நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக டைனமிக் டேட்டா செட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjuice.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.